जय श्री कृष्णा। सतस्य मध्ये भवनस्य संस्थितं महद्विमानं मणिरत्नचित्रितं प्रतप्तजाम्बूनदजालकृत्रिमं ददर्श वीरपवनात्मजः कपिः. மகாவீரன் வாயுபுத்திரன் ஹனுமான் ராவணனுடைய அந்த மாளிகையின் நடுவில் ஒரு பெரிய விமானம் இருந்ததை பார்த்தார். அதில் அழகிய ரத்தினங்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்டு பொன்னாலும் செய்யப்பட்டிருந்தது. அந்த விமானம் எல்லையற்ற எள்ளுடன் எதனுடனும் ஒப்பிட முடியாதவாறு இருந்தது. தேவலோகத்து சிற்பி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்டு பாராட்டும் பெற்ற அந்த விமானம் பூமியில் படாமல் இருந்தது. அது சூரியன் செல்லும் பாதையில் ஒரு கலங்கரை விளக்கம் போலவே தெரிந்தது. அதில் ஒரு சின்ன விஷயம் கூட மிக கவனத்தோடு செய்யப்படாமலும் இல்லை. மேலும் விலை உயர்ந்த ரத்தினங்களை தவிர அற்பமானதாக வேறு எதுவுமே இல்லை. அதன் தனித்துவம் தேவலோகத்திலும் இல்லை. அதில் இருக்கும் ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்ததை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த புஷ்பக விமானம் தவத்தின் பலனாகவும் பராக்கிரமத்தாலும் கிடைக்கப் பெற்றது. நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய தன்மை கொண்டது. அந்த விமானம் பலவிதமான விசேஷ அமைப்புகளோடு இருந்தது. எஜமானரின் மனம் திருப்தி அடையும் விதம் வெகு வேகமாக செல்லக்கூடியது. விமானம் தலை சிறந்ததாகவும் மிக விசேஷத்துடனும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. சரத்கால சந்திரனைப் போலவே மாசுமறு அற்று இருந்தது. மலைகளில் இருக்கும் சிகரங்களைப் போலவே அதுவும் பல அழகான சிகரங்களை கொண்டிருந்தது. பல ஆயிரக்கணக்கான விதவிதமான பூதகணங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த விமானம் பார்ப்பதற்கு வெகு அழகாகவும் வசந்த காலத்தில் பூக்கள் எப்படி பூத்து குலுங்கி இருக்குமோ அந்த வசந்த காலத்தை காட்டிலும் மிக மிக அழகாக இருந்தது. இப்படி வெகு அழகாகவும் எல்லா சிறப்புகளும் கொண்ட அந்த புஷ்பக விமானத்தை வானர சிரேஷ்டன் ஹனுமார் பார்த்தார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.